ஆமிரவனேஸ்வில் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பங்கின் திருவிழாவின் இறுதி நிகழ்வில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் கரங்களை தட்டி திருவிழா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இன்றைய நாளில் சிந்திக்க நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நம்பிக்கை தரக்கூடிய நிலை வாழ்வு. நம்பிக்கை நமக்கு நிலை வாழ்வை தரக்கூடியது. இந்த நம்பிக்கை தரக்கூடிய நிலை வாழ்வு என்று நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் முதலில் 2 நிலைகளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்பிக்கையற்ற நிலையில் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது, நம்பிக்கையோடு பயணிக்கும் போது நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது. இவ்வாறு இந்த 2 சிந்தனைகளை சிந்தித்தால் தான் அந்த நம்பிக்கை நமக்கு எத்தகைய வாழ்வை கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்பதனை குறித்து நம்மால் சிந்திக்க முடியும். நம்பிக்கையற்ற நிலையில் நம்முடைய வாழ்வு என்று நாம் சிந்திக்கும் போது, ஆண்டவரோடு 3 ஆண்டுகள் திருத்தூதர்கள் உடன் பயணித்தார்கள். ஆண்டவரிடமிருந்து பலவாறு அருளை பெற்று பேய்களை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் பல வல்ல செயல்களை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டார்கள். அவ்வாறு 3 ஆண்டுகள் ஆண்டவரோடு உடன் பயணித்தவர்கள் ஆண்டவர் துன்பத்தை சந்தித்த போது ஆண்டவரோடு உடன் இருக்கவில்லை, ஆண்டவரை விட்டு ஓடி செல்கின்றார்கள். ஆண்டவர் இறந்த பிறகு யூதர்களுக்கு அஞ்சி, தலைமை சங்கத்தாருக்கு அஞ்சி வீட்டின் கதவுகளை தாளிட்டு நம்பிக்கையில் முழுவதுமாக நம்பிக்கையற்ற நிலையில் தங்களுடைய வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு நம்பிக்கையற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் 3 ஆண்டுகள் ஆண்டவரோடு இருந்தோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றோம் என்று அவருடைய வாழ்வில் ஆண்டவரிடமிருந்து பெற்றதை குறித்து அவர்கள் ஒரு நாளும் நினைவு கூறவில்லை. மாறாக அந்த நேரத்தில் அவர்களுக்கு முன்பு என்ன இருந்ததோ அதை மட்டும்தான் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். கடந்த வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த எதையும் நினைவு கூறாத ஒரு நிலையில் தான் அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டார்கள். அவ்வாறு செயல்படும் போது இன்று நாமும் அவர்களைப் போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடவுள் பலவிதமான நன்மைகளால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். இன்று ஒவ்வொருவருமே காலையில் எழுவதிலிருந்து உறங்குவது வரை பல முன்னெடுப்புகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வின் வளர்ச்சிக்காக பல செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றோம், பல பயணங்களை மேற்கொள்கின்றோம். அனைத்து நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு தூரம் துணையாய் இருக்கின்றார் என்பதனை மறந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் சோதனைகளை சந்தித்தால் இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை அப்படின்னு கடவுளையே குறை சொல்லக்கூடிய ஒரு நிலை. இவ்வாறு செயல்படும் போது நம்முடைய நம்பிக்கை எத்தகைய நிலையில் இருக்கின்றது என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்துதர்களைப் போல நம்பிக்கையற்ற நிலையில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை உணர்பவர்களாக உணர வேண்டும் என்பதனை இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இரண்டாவது, நம்பிக்கையில் பயணிக்கும் போது நம்முடைய வாழ்வு என்று சிந்திக்கும் போது, இவ்வாறு திருத்தூதர்கள் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவருடைய அந்த காட்சியை பெற்ற பிறகு, தூய ஆவியை அவர்கள் பெற்ற பிறகு எவ்வளவு தூரம் யூதர்களுக்கும் தலைமை சங்கத்தாருக்கும் அஞ்சி வீட்டின் கதவுகளை தாளிட்டு உள்ளே இருந்தார்களோ, அந்த அச்சத்தை முழுவதுமாக களைந்துவிட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையை நிமித்தம் அந்த ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் அறிவிக்கக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டார்கள் என்பதனை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இவ்வாறு இந்த முதல் வாசகத்தின் வழியாக துன்பங்களை கண்டு ஓடி ஒளிந்தவர்கள் இயேசுவின் நிமித்தம் துன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் என்ற அந்த மனநிலையில் செயல்படக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். இவ்வாறு நம்பிக்கையோடு பயணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக வரும். ஆனால் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு பயணிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கை நம்மால் அடைய முடியும். ஏனென்றால் துன்பமின்றி மனித வாழ்வு இல்லை என்பதனை நாம் ஒவ்வொருவருமே உணர அழைக்கப்படுகின்றோம். ஆமிரவனேஸ்வில் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு ஆண்டவரை எவ்வளவு தூரம் நெருங்கி சென்று கொண்டே இருக்கின்றோமோ, ஆண்டவரை நெருங்கும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் அதிகமாகத்தான் வேண்டும். ஆனால் அந்த துன்பத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம்? அவ்வாறு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழும்போது அந்த வாழ்வுதான் நமக்கு புது வாழ்வை கொடுக்கும், நிலை வாழ்வை கொடுக்கும் என்பதனை நாம் ஒவ்வொருவருமே உணர வேண்டும். புனிதர்களுடைய வாழ்வை, யாருடைய வாழ்வை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் காட்டக்கூடிய பாதையில் பயணிக்க தொடங்கிய அந்த நாளில் இருந்து ஒவ்வொரு புனிதர்களுமே தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். உங்களையும் என்னையும் போல இந்த மண்ணகத்தில் பிறந்த சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து அந்த திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வேன்,
அவ்வாறு ஏற்றுக்கொண்டு வாழும்போது அதில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழ்வதற்கான ஆற்றலை என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், என்னுடைய ஆண்டவர் எனக்கு துணை இருப்பார் என்ற அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்ததனால்தான் அவருடைய வாழ்வு புது வாழ்வாக மாறியது. அவருடைய வாழ்வு நிலை வாழ்வாக இன்றும் நிலைத்து கொண்டிருக்கின்றது. ஆம் இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த மனித இயல்பினால் நம்பிக்கையில் தளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் தளர்ச்சி அடைவது மனித இயல்பாக இருந்தாலும் அந்த தளர்ச்சியிலிருந்து மீண்டும் நாம் எழ வேண்டும். அவ்வாறு மீண்டும் எழுந்து அந்த நம்பிக்கையில் ஆழப்பட்டு திருத்துதர்களைப் போல, புனிதர்களைப் போல இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்கக்கூடியவர்களாகவும், அவ்வாறு பயணிக்கும் போது அந்த நம்பிக்கை நம்மை புது வாழ்வுக்கு, நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பலியில் இணைந்து ஜெபிப்போம்.